வணக்கம். அன்பரசு, அழகிய சொல்லரசு என்று பாராட்டும் வண்ணம் அருமையான ஒரு வரவேற்புரையை நிகழ்த்தி இருக்கின்றார். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு இலக்கிய அமைப்பு, அறிவு அமைப்பு, கல்வியை எல்லாம் முன்னெடுக்கிற அமைப்பு உலக அளவில் கிளை விரித்திருக்கின்றது என்று சொன்னால் முதலில் ஒரு அமைப்பைத்தான் நாம் சொல்ல முடியும். அது ஈரோட்டில் தலைமையகத்தை கொண்டிருக்கிற மக்கள் சிந்தனை பேரவை என்கிற அமைப்பு. நான் தமிழ் சமூகத்தில் சிலரை இலக்கியத்துறையில் அண்ணன் என்றும் அண்ணல் என்றும் பாசத்தோடும் மதிப்போடும் போற்றுவது, அழைப்பது வழக்கம். அப்படிப்பட்டவர்களில் ஒருவர் மக்கள் சிந்தனை பேரவையின் மைய அச்சாணியாக திகழ்கின்ற போற்றுதலுக்குரிய வழக்கறிஞர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள். அதே நிலையில் அண்ணன் என்றும் அண்ணல் என்றும் போற்றுகிற இன்னொரு தலைசிறந்த இலக்கிய ஆளுமை இன்றைய சிறப்பு விருந்தினராக வீற்றிருக்கின்ற பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். இப்படி உலக அளவில் கிளை விரித்திருக்கிற ஒரு தலை சிறந்த அமைப்பின் சென்னை கிளை நடத்துகின்ற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. குறிப்பாக ஒரு மொழிபெயர்ப்பு நூலை குறித்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. அன்பரசு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களின் நெஞ்சத்தை மொழிபெயர்ப்பதைப் போலவே அவர் இருந்து சொன்னால் எந்த அளவு சொல்லுவாரோ அந்த வீரார்ந்த குரல் இல்லை என்றாலும் சொல்ல வேண்டியதையெல்லாம் மிக அழகாக நம்மிடையே எடுத்துரைத்திருக்கின்றார். இன்றைய நாள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சடங்காகி போன நிலையில் நான் சொல்லவில்லை. தமிழ் ஜப்பானிய இலக்கிய உறவு வரலாற்றில், மொழிபெயர்ப்பு வரலாற்றில் ஒரு தலை சிறந்த நாள், வரலாற்று நாள். 1918 ஆண்டு அக்டோபர் மாதம் 1917 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இந்த வரலாறு தமிழ் மண்ணில் தொடங்கியது என்று சொல்லலாம். 1917 அக்டோபர் 18ஆம் நாள், நாளை 18. அன்றைக்குத்தான் தமிழ்நாட்டின் பழமையான, தொன்மையான, முதன்மையான நாளிதழான சுதேசமித்திரனில் மகாகவி பாரதியார் ஜப்பானிய கவிதை குறித்த ஒரு அறிமுக கட்டுரையை எழுதியிருந்தார். 100 ஆண்டுக்கும் மேலான ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாற்றிலே நான் இங்கே வந்து நிற்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என்னை உருவாக்கிய என் அறிவாசான் பேராசிரியர் பெருந்தகை, தமிழ்நாட்டு வரலாற்றிலே சென்னை பல்கலைக்கழகம், அன்னை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்திலே முதன்முறையாக ஒரு தமிழறிஞர் துணைவேந்தராக வீற்றிருந்தார். அவர்தான் பேரறிஞர் பெருந்தகை பொற்கோ அவர்கள். என்னுடைய ஆசான் பொற்கோ அவர்கள் அந்த பாரதி தொடங்கி வைத்த வரலாற்றிலே ஜப்பானிய ஒரு பெரிய அறிஞர் சுசுமு ஓனோ என்று பெயர், அவரோடு இணைந்தும் தனித்தும் தமிழ் ஜப்பானிய இலக்கணத்தை, மொழியை, யாப்பை ஒப்பிட்டு ஆராய்ந்தார். அதற்கடுத்து குறிப்பிடத்தக்க நிலையில் ஈழத்திலே, யாழ்ப்பாணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, விளங்கி கொண்டிருக்கிற பேராசிரியர், மூத்த பேராசிரியர் மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆய்வை இந்த தமிழ் ஜப்பானிய ஆய்வு வரலாற்றிலே, மொழிபெயர்ப்பு வரலாற்றிலே முன்னெடுத்தார்கள். அந்த மிகப்பெரிய வரலாற்றில், சில ஆளுமைகளே பங்களித்திருக்கிற வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை இந்த ஜப்பானிய பழங்குறுநூறு என்னும் நூலின் வாயிலாக நம்முடைய அன்புக்கும் போற்றுதலுக்கும் வாழ்த்துதலுக்கும் உரிய கமலக்கண்ணன் அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு அதனை அறிமுகப்படுத்துகிற விழாவாக, நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. தமிழ் ஜப்பானிய இலக்கிய ஆராய்ச்சி வரலாற்றில்
உறவு வரலாற்றில், மொழிபெயர்ப்பு வரலாற்றில் மிக முக்கியமான கொடையை இன்றைக்கு அறிமுகம் பெறுகிற இந்த ஜப்பானிய பழங்குறு 100 என்கிற நூல் புரிந்திருக்கிறது. இந்த நூல் தமிழுக்கு ஒரு விருது என்றே சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட நூலை கமலக்கண்ணன் படைத்திருக்கின்றார். கடந்த ஆண்டு என்று நினைக்கிறேன் தமிழக நம்முடைய போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கமலக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு சிறந்த விருதை வழங்கி சிறப்பித்திருக்கின்றார். தமிழக அரசாலும் போற்றப்பட்ட ஒரு ஆளுமையாக கமலக்கண்ணன் விளங்குகிறார்கள். கமலக்கண்ணனுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு, எனக்கு உண்டு, பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு உண்டு, இங்கே இருக்கிற உங்களில் சிலருக்கு உண்டு. என்ன என்றால், எட்டயபுரத்தையும் ஈரோட்டையும் சமமாக மதிப்பது என்பது. தமிழருக்கு 2 தலைநகரங்கள், ஒன்று எட்டயபுரம், இன்னொன்று ஈரோடு. பாரதியும் பெரியார். சில பேருக்கு இது குழப்பமாக கூட தோன்றும். இது என்ன சமரசம், ஒரு வகையான சமரசம் என்று கூட தோன்றும். ஆனால் பாரதிதாசனை புரிந்து கொண்டால் இது சமரசம் இல்லை, குழப்பம் இல்லை, ஒரு சரியான மதிப்பீடு என்று தோன்றும். பாரதிதாசன் மறைகிற கடைசி நொடி வரை பாரதிதாசனாக இருந்தார். அதே நேரத்தில் தந்தை பெரியாரைத்தான் தலைவராக கொண்டார், செயல்பட்டார், கொண்டாடினார். இதில் முரண் இல்லை, குழப்பமில்லை. அந்த தெளிவு, பக்குவம், புரிதல் கொண்ட குறிப்பிடத்தக்கவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கமலக்கண்ணன். அவருடைய சிறப்பு என்னன்னா, முதல் முறையாக ஜப்பானிய மண்ணிலே விரிவான சிறந்த பாரதி விழாவை முன்னின்று நடத்தி காட்டிய ஒரு தலை சிறந்த ஆளுமை கமலக்கண்ணன் அவர்கள். அவருக்கு துணையாக அங்கே பலர் இருந்தார்கள். கிருஷ்ணசாமி, அங்கே ஒரு எழுத்தாளர் செந்தில்குமார்னு, குறிஞ்சி செல்வன், கோவிந்தராஜ். அதாவது என்னன்னா, தமிழர்கள்ட்ட வழக்கமாக நம்ம ஒரு குறை சொல்லுவோம், பல குழுவாக இயங்குவார்கள்னு. ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கும், எல்லா நாட்டுக்கு போனாலும் இருக்கும். ஆனால் எல்லாரையும் சமமான அங்கீகாரத்தோடு இணைத்து ஒரு மாபெரும் வெற்றி விழாவாக பாரதி விழாவையும் உலக அறிவியல் விழாவையும் அவர் நடத்தி காட்டினார். தமிழர்கள் எப்படி ஒன்றுபட்டு இங்கும் சரி எங்கும் சரி செயல்பட வேண்டும் என்பதற்கு தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாமல் எல்லோரையும் சமமாக இணைத்து ஒரு வெற்றி விழாவாக அந்த விழாவை நடத்தினார். நானும் அந்த எதிரில் அந்த முதலில் தோன்றுகிற காட்சி தருகிற மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் அந்த முதல் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றோம். அவர் ஜப்பானிலே உள்ள மக்கள், நம்ம ஈரோட்டை தலைமையகமாக கொண்டிருக்கிற மக்கள் சிந்தனை பேரவையின் ஆலோசகராக இருந்து பாரதியின் விழாவை வரலாற்று சிறப்புமிக்கதாக நடத்தி காட்டினார். இது பாரதியியல் சார்ந்த அவருடைய தெளிவு. தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றையும் வைக்கம் போராட்ட வரலாற்றையும் அதிகமான எழுதிய நூலின் அடிப்படையில் ஜப்பானிய மொழியிலே எழுதியும் மொழிபெயர்த்தும் உலக அளவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர் தந்தை பெரியாரின் மீது கொண்ட பற்று, தெளிவு, ஈடுபாடு இவற்றின் சான்றாக இவை அமைந்திருக்கின்றன. அப்படி பக்குவம் கொண்ட ஒரு ஆளுமை. அவர் பணியாற்றுகிற துறை வேறாக இருந்தாலும் இலக்கியத்தில் தேர்ந்து திளைத்து தமிழுக்கு ஒரு தலை சிறந்த அணிகலன்களுள் ஒன்றாக இன்றைக்கு அறிமுகம் பெறுகிற நூலை ஆக்கியிருக்கிறார். இந்த நூலை தனது வீறுமிக்க செம்மாந்த குரலால் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற ஒரு தலை சிறந்த ஆளுமை பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். பாரதி கிருஷ்ணகுமார் உலகம் அறிந்த தலை சிறந்த சொற்பொழிவாளர். இது ஒரு பரிமாணம். பாரதியியலில் ஒரு மகத்தான அறிஞர். அவர் வெறும் சொற்பொழிவாளர் என்று சுருக்கிவிட முடியாது. பாரதியியலின் ஆழம் தொட்ட சில அறிஞர்களில் மிக குறிப்பிடத்தக்கவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள். பாரதியியல் ஆராய்ச்சியில் அறிஞராயிருப்பது என்பது பரவலாக எல்லாத்தையும் ஆழ்ந்து தெரிந்திருப்பது. முக்கியமான ஒரு ஆராய்ச்சி பங்களிப்பை பாரதியியலில் அவர் புரிந்திருக்கிறார். சில பேருக்கு தலைப்பு கூட இப்படி வைக்கலாமா பாரதியை தொடர்புபடுத்தி என்றெல்லாம் கேட்டார்கள். அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதி என்று. பாரதி வாழ்க்கையிலே படைப்பிலே வெளிச்சம் பெறாத ஒரே ஒரு கவிதை, 3-4 பக்கம் இருக்கிற ஒரு கவிதையை வைத்துக்கொண்டு 200-250 பக்கத்துக்கு இழைத்து ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சி நூலை
அவர் படைத்திருக்கின்றார், அருந்தவ பன்றி சுப்பிரமணிய பாரதி என்று. இதற்கெல்லாம் முன்பு தன் வாழ்க்கையே பொது வாழ்க்கையாக, இலக்கிய வாழ்க்கையாக அர்ப்பணித்து கொண்ட அரிய மாமனிதர் பாரதி கிருஷ்ணகுமார். கீழ வெண்முனி நம் வரலாற்றில், நம் நெஞ்சில் தணலை கனலை கக்கிக்கொண்டு ஒரு மனித குலத்தின் மாண்புக்கே கரும்புள்ளியாக காட்சி தருகிறதல்லவா, அதை குறித்து முன்னோடியாக ஆவணப்படம் எடுத்தவர். மனித வாழ்க்கை உற்று நோக்கி ஊடுருவி அற்புதமான அரிய சிறுகதைகளாகவெல்லாம் அப்பத்தா என்கிற தொகுப்பின் வாயிலாக தமிழ் உலகத்துக்கு வழங்கியவர். அவர் பல பரிமாணங்களை கொண்ட ஒரு பெரிய அறிஞர். சிலருக்கு அவர் சொற்பொழிவாளர் என்றாலும் அவர் பண்டைய இலக்கியங்களிலிருந்து இன்றைய இலக்கியம் வரை பார்வை செலுத்தி ஆழ்ந்து நுணுகி நோக்கி எடுத்துரைக்கும் சொல் வல்லார். கம்பனில், பாரதியில் திளைத்த பெருந்தகை, பாரதிதாசனில் திளைத்த பெருந்தகை, ஜீவாவில் திளைத்த பெருந்தகை. அப்படிப்பட்ட அறிஞர், அப்படிப்பட்ட தலைசிறந்த சொற்பொழிவாளர் இன்றைக்கு நம்முடைய அன்புக்குரிய கமலக்கண்ணன் அவர்களின் நூலை விரிவாக நம்மிடையே தன்னுடைய அந்த செம்மாந்த குரலால் பார்வையால் பதிவு செய்ய, பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார்கள். இந்த சூழலில் தமிழ் இலக்கிய வரலாற்றில், தமிழ் ஜப்பானிய உறவு வரலாற்றில், தமிழ் ஜப்பானிய இலக்கிய மொழிபெயர்ப்பு வரலாற்றில் மிகுந்த நினைத்து பார்க்க வேண்டிய, நெஞ்சில் போற்ற வேண்டிய ஒரு மகத்தான பணியை ஆற்றிய கமலக்கண்ணன் அவர்களின் இந்த நூல் அறிமுகம் பெறுவது என்பது நமக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியை, நிறைவை தருவது. கமலக்கண்ணன் அவர்கள் இந்த நூலால் நம் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார், இன்னும் நிறைய போகிறார். ஆனால் இந்த தமிழ் சமுதாயத்தின் ஒப்பற்ற ஆளுமைகளின் நெஞ்சத்திலெல்லாம் அவர் எந்த அளவு உறைந்திருக்கின்றார் என்பதற்கு உங்களில் பலரும் சாட்சி என்றாலும் ஒருவரை குறிப்பிட்டு சொல்லி கமலக்கண்ணன் அவர்கள் எப்படி இந்த தமிழ் சமுதாயத்திலே முதன்மையாளர்கள் நெஞ்சிலெல்லாம் நிறைந்திருக்கின்றார்கள் என்பதை பகிர்ந்து கொண்டு இந்த தலைமை உரையை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அவர்தான் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் மகத்தான மாபெரும் சான்றோர்களில் ஒருவரான ஐயா ஜெயரஞ்சன் அவர்கள். ஜெயரஞ்சன் அவர்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார் என்றால் கமலக்கண்ணன் மீது இந்த தமிழ் சமூகம் எத்தகைய பார்வையை கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஒரு வருகையே உறுதி செய்கிறது. உங்கள் அத்தனை பேரின் வருகையும் அதனை மேலும் உறுதி செய்கிறது. பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்களின் அந்த சிறப்பு உரைக்கு பிறகு தேவை ஏற்பட்டால் நான் மீண்டும் தலைமை உரையை நிறைவாக ஆற்றுவேன் என்பதை சொல்லி இந்த போது நிறைவு செய்கின்றேன். ரொம்ப நீட்சியா நம்ம ஆசிரியரை பற்றி நிறையா சொல்லிட்டோம். ஆனாலும் தலைமை உரை இன்னும் இருக்கிறது. சரிவான கருத்துக்களை வழங்குவதற்காக தமிழ் மொழித்துறை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா அவர்கள் நினைக்கிறார். பழைய மரபு இதுதான். தலைமை ஏற்பவர் முதல்ல பேசிடுவாங்க, அப்புறம் திருப்பியும் மீண்டும் வந்து சொல்ல வேண்டியதை சிறப்புரையாளருக்கு மேலே கூட கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுப்பாங்க. இதுதான் நம்முடைய பழைய மரபு. மீண்டும் அது நிகழும் வண்ணம் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. ஜப்பான் மொழியில் உள்ள ஒரு 6-7 நூற்றாண்டுகள் புழக்கத்தில் இருந்த பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்கள்லேருந்து 100 பாடல்களை அந்த மொழியின் ஒரு அறிஞர் புலவர் தொகுத்திருக்கிறார். அதுதான் இன்றைக்கி மொழிபெயர்ப்பாக இங்கே நம் முன் அறிமுகமாகி இருக்கு. ஜப்பான் மொழியில் உள்ள இலக்கியங்களை மொழிபெயர்க்கிறது இதுதான் முதல் முறையான இல்லை. பாரதியாரே 2 ஹைக்கூவை தன்னுடைய அறிமுக கட்டுரையில் முதல்ல மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப ஆழமாக, அழகாக, செறிவாக. தீப்பெட்டெறிந்தது வீழும் மலரின் அமைதி என்னே என்று 2 கவிதைகளை. இந்த நூலை நான் சொன்னேன் கமலக்கண்ணன்ட்ட, நம்ம பல்கலைக்கழகத்திலேயே இந்த நிகழ்ச்சியை வைத்து கொள்ளலாமே என்று சொன்னேன். ஆனால் ஒரு வகையில் இங்கே வைத்தது மிக பொருத்தம். இது கவிக்கோ அரங்கம். கவிக்கோ தான் முன்னோடியாக பாரதியாருக்கு பிறகு ஒரு புதிய இலக்கிய எழுச்சி ஏற்பட்ட பிறகு ஹைக்கூவை விரிவாக
தமிழ் கவிதை உலகத்துக்கு அறிமுகம் செய்தவர். அவர் ஒரு புது பேர் கொடுத்தார் இந்த ஹைக்கூவுக்கு. ஹைக்கூ 3 வரியில் இருக்குல்ல, நம்ம தமிழில் 3 அடி சிந்தியல்னு சொல்கிற மரபு இருக்குது. அதை வைத்துக்கொண்டு ஹைக்கூவுக்கு ஒரு தமிழில் ஒரு பேர் கொடுத்தார், சிந்தர்னு. சிந்தர், சிந்து சிந்தர். அவர் தான் ஜப்பானிய கவிதைகளை விரிவாக தமிழ் சமூகத்தில், தமிழ் கவிதை உலகத்தில், உலக இலக்கியங்களெல்லாம் அந்த காலத்தில் ஜூனியர் விகடன் வாயிலெல்லாம் உரைநடையில் கட்டுரைகளாக வழங்கின போது வழங்கினார். அப்போ சிந்தர் என்கிற ஒரு சொல்லை சூட்டி ஐக்கூவை, ஜப்பானிய கவிதையை அறிமுகம் செய்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பெயரில் அமைந்திருக்கிற இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடப்பது மிகவும் பொருத்தம். இப்போ நம்முடைய அன்புக்குரிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த நூலின் சிறப்புகள் எல்லாம் சொன்னார். ஒரு ஜப்பானிய இலக்கியத்தின் மொழிபெயர்ப்பு நமக்கு கிடைக்கும் போது இன்னொரு மொழியின் இலக்கியத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோங்கிறது சரி, சுவைக்கிறோங்கிறது சரி. அதுக்கு மேலே தமிழ் மொழிக்கு, தமிழ் இலக்கியத்துக்கு என்ன நமக்கு கிடைக்கிறது புதிதாக? ஜப்பான் மொழியில் உள்ள இந்த பழங்குறுநூறுன்னு சொல்லப்படுற இலக்கிய தொகுதியில் உள்ள பாடல்கள் எல்லாம் நிறைய இயற்கையை பேசுகிறது, மனித மன உணர்வுகளை பேசுகின்றன, காதலை, பிரிவை பேசுகின்றன. நூலாசிரியர் கமலக்கண்ணன் முன்னுரையிலையும் அங்கங்கேயும் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காருன்னா, நம்முடைய பழந்தமிழ் இலக்கியத்தோட, சங்க இலக்கியத்தோட ஒப்பிடத்தக்க வகையில் இந்த பாடல்கள்லாம் அமைந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கார். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய உண்மை நமக்கு இந்த இலக்கிய தொகுதியின் மொழிபெயர்ப்பால் புலனாகின்றது. இப்போ நம்ம தமிழில் உள்ள சங்க இலக்கியம் போலவே பல பாடல்கள் இயற்கையை, காதலை, அக உணர்வுகளை பேசுகின்றனன்னு சொல்லுகிறோம் இல்லையா? இது மாதிரி பேசுகிற இன்னொரு இலக்கியம் உலகத்தில், இந்தியாவிலேயே இருக்குது. பல பேர் கவனத்துக்கு வராத ஒன்று. இந்தியாவில் பிராகிருத மொழியில் ஒரு இலக்கிய தொகுதி இருக்குது, காதா சப்த சதின்னு பேர். நம்ம சங்க இலக்கியம் போலவே இருக்கும். என்ன அது? பிராகிருத மொழி வடமொழியில் முக்கியமான 3இல் 1, சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலியில் 1. அது நம்ம சங்க அக இலக்கியம் போலவே இருக்குது என்று சொல்கிறீர்களே, அதுவும் ஒரு தமிழ் மொழித்துறை தலைவராக இருந்து கொண்டு என்று உங்களுக்கு வினா கூட தோன்றலாம். ஒரு கவிதை சொல்கிறேன் பாருங்கள். நம்ம தொல்காப்பியத்தில் ஒரு இலக்கண நூல் எப்படி இலக்கியமாக இருக்குன்னு பாருங்கள். அக வாழ்க்கை, தலைவன் தலைவி. தலைவன் பொருள் தேட பிரிஞ்சிருக்கான், மீண்டும் திரும்பி வர்றான் வீட்டுக்கு. பொருள் நிறைய தேடிட்டான், செலவு பண்ணி ஆகணும்ல. நல்ல வழியிலையும் செலவு பண்ணலாம், அல்ல வழியிலையும் செலவு பண்ணலாம். நல்ல வழியெல்லாம் செலவு பண்ணி பார்த்தா தீரலை. அப்போ வேறு பிற மகளிரை நாடி, சங்க இலக்கியத்தில், தொல்காப்பியத்தில் உள்ளது பரத்தயிர் பிரிவுன்னு பேர். அப்படி ஒரு பிரிவை மேற்கொண்டு விட்டு 2-3 நாள் கழித்து வீட்டுக்கு வர்றான். வந்து வீட்டுக்குள்ளே வர்றான். மனைவியோ ஆரத்தி தட்டை எடுத்துக்கொண்டு வந்த வரவேற்பாள். எள்ளும் கொள்ளும் வெடிக்க சினம் பெரிதாக முகத்தை திருப்பி கொண்டு நிற்கிறாள். ஊடல் இல்லை, அதை விட தாண்டிய பிணக்கு. கண்ணே மணியே ஒன்றை போல உண்டா எல்லாம் சொல்லி பார்த்துட்டு கடைசியாக என்ன பண்ணுறான் அந்த தலைவன்? நின்று கொண்டு இருக்கிற தலைவி காலில் விழுந்து விடுகிறான். இன்னுமே இப்படியெல்லாம் இல்லை. தலைவி அப்போதும் கோபம் குறையாமல் காட்சி தருகிறாள். அப்போ ஒரு நிகழ்வு நடக்கிறது. இந்த தலைவன் தலைவிக்கு ஒரு 4-5 வயதில் ஒரு குழந்தை இருக்கிறான். அவன் வெளியில் விளையாட போயிருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே வர்றான். இது வழக்கத்துக்கு மாறான காட்சியாக இருக்குது. வழக்கமாக எப்படி இருக்கும்? தலைவன் காலில், தந்தை காலில் தாய் விழுந்து வணங்குவதை அவன் பார்த்துருக்கான். இந்த மாறுபட்ட சூழல் நமக்காக இருந்தால் வேறு மாதிரி சிந்திப்போம். அவன் குழந்தை இல்லையா, அவன் என்ன நினச்சிக்கிறான்? நாம் வெளியில் விளையாட போயிருந்தோம், மறைமுகமாக அப்பாவும் விளையாடத்தான் போயிருந்தார். நாம் விளையாட போயிருந்த நாம் வீட்டுக்குள்ளே வர்றதை அறிந்து அப்பா முதுகலை ஏறி விளையாடுறதுக்காக அப்பா முதுகை காட்டி படுத்துக்கிட்டு இருக்காருன்னு நினச்சி கொண்டு இந்த பையன் ஏறி முதுகில் உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் ஒரு காலை இந்த பக்கம் ஒரு காலை போட்டுட்டு ஹை ஹை அப்படின்னு குதிரை ஓட்டுறான், இல்லை யானை ஓட்டுறான். இதே செய்தி தொல்காப்பியத்தில் இருக்குது.
கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் வீழ்ந்த கிழவனை நோக்கி எங்கையர் காணின் நன்றாம். தலைவன் தலைவி காலில் விழறான். தலைவி என்ன சொல்லுகிறாள்? அந்த தொலைவில் நின்று பார்க்கிறார்கள் என் சகோதரிமார்கள் எல்லாம். என்ன இங்கே வந்தா வீரம், அங்கே போனால் விழுந்துடுற என்று சொல்லி கேலி பண்ணுவார்கள். எழுந்துரையா என்று எழுப்புகிறாள்னு இருக்கு நம்ம தொல்காப்பியத்தில். ஆனால் இந்த காதா சப்த சதியில் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. தலைவன் தலைவி காலில் விழுந்திருக்கிறான். ஆனால் வெளியில் விளையாட போன குழந்தை வருகிறான். யானையாக குழந்தையாக தந்தையின் அந்த முதுகை பாவித்து கொண்டு உட்கார்ந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறான்னு காதா சப்த சதி இருக்கு. நம்ம கவிதைக்கு அடுத்த கட்டமாக நகர்கிறது. இது ஒரு காட்சி. இன்னொரு தொல்காப்பியத்தில் சங்க இலக்கியத்தில் திருக்குறளில் உள்ள ஒரு மரபு என்னென்னா அகமரபு. தலைவன் பிரிந்து போய்விட்டான்னா தலைவி ஒவ்வொரு நாளையும் 60 நாளில் வர்றேன் 90 நாளில் வர்றேன்னு சொன்னால் ஒரு கோடை கிழிப்பா சுவரில். அந்த காலத்தில் நாட்காட்டியெல்லாம் கிடையாது இல்லையா, 1 2 3 கிழித்து கொண்டே வருவாள். 10 நாள் 15 நாளுக்கு ஒரு முறை அதை எண்ணி எண்ணி பார்த்து இத்தனை நாள் ஆகியிருக்கிறது, இத்தனை நாளில் வருவான் என்று தேர்தல் கொள்வாள். இது திருக்குறள் இருக்கு. வாளற்று புற்கென்ற கண்ணும் அவர் சென்ற நாளொற்றி தேய்ந்த விரல்னு வள்ளுவர் பாடியிருக்கார். அப்படியே இந்த பிராகிருத மொழி, நம்முடைய பகைப்புலம் நினைக்கிற பிராகிருத மொழியில் இந்த கவிதை எப்படி இருக்குன்னா, தலைவன் பிரிந்து போகிறான். காலை 6 மணி. தலைவி ஒரு கோட்டை சுவரில் எழுதிவிட்டு வந்து படுக்கையில் விழுகிறாள். ஒரு நிமிடம் கண்ணயர்கிறாள். அட என்ன பேதை பெண் நான், அவர் சென்று ஒரு நாள் ஆகிவிட்டது, நாம் விழித்து இடாமல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறோம்னு அடுத்த நிமிடத்தில் இன்னொரு கோட்டை கிழிக்கிறாள். திருப்பி வந்து படுக்கிறாள். திருப்பி ஒரு நிமிடத்தில் எழுகிறாள். என்ன முட்டாள்தனம் என்று அடுத்த கோட்டை கிழிக்கிறாள். அரை நாள் ஆகிறது, வீடு முழுவதும் கோடு. நம்ம சங்க இலக்கியம் மாதிரியே, தொல்காப்பியம் மாதிரியே, திருக்குறள் மாதிரியே இருக்குல்ல. ஆனால் என்ன பிராகிருத மொழியில் இருக்க எப்படின்னா, மொழி தான் பிராகிருதம். ஆனால் எழுதப்பட்ட இடமும் எழுதிய புலவர்களும் ஆந்திர மண்ணும் நம்முடைய தென்னகத்து புலவர்களும். எப்படி ஆங்கிலத்தில் நாம் எழுதுகிறோமோ அதுபோல் இப்படி ஒற்றுமை இருக்கிற பிராகிருதத்தில் வேற்றுமை இருக்குது. அதுதான் நம்முடைய பழந்தமிழின் தனித்தன்மையை எடுத்து காட்டுகிறது. காளிதாசன் வடமொழியில் கொஞ்சம் காதலில் எல்லை மீறுவான். சிவன் பார்வதியே வம்புக்கு இழுத்து விடுவான் காளிதாசன். சிவனுக்கு பார்வதியை முழுதாக பார்க்க வேண்டும் என்று ஆசை. நான் முழுதாக சொல்லவில்லை. சிவனுக்கு பார்வதியை முழுதாக பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஆசையால் செய்ய வேண்டியவற்றை செய்கிறான். ஆனால் பெண்மைக்கே உரிய நாணத்தால் பார்வதி சிவனின் கண்களை பொத்தி விடுகிறாள். இது காளிதாசன் காட்டுகிற இந்த காதலிலிருந்து சிருங்காரத்துக்கு போகிற இடம். காதா சப்தசதி இதற்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது. இதே காட்சி வருகிறது. சிவன் பார்வதியை பார்க்க தரிசிக்க ஆசைப்படுகிறான் முழுமையாக. 2 கண்களையும் பார்வதி பொத்தி விடுகிறாள். இந்த குறும்புக்கார கணவன் சிவன் என்ன செய்கிறான் என்றால், 3ஆம் கண்ணை திறந்து, அழிக்க வேண்டியவர்களுக்கு தான் அது நெற்றிக்கண், காதலிக்கு அவள் தான் நெற்றிக்கண் காட்டுவாள், காதலி தான் நெற்றிக்கண் காட்டக்கூடும். இவன் 3வது கண்ணை திறந்து அந்த முழு அழகையும் பார்க்க முனைகிறான். பார்வதி என்ன செய்கிறாளாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, 3வது கண்ணை முத்தமிட்டு மூடிவிட்டாள் என்று அந்த காதா சப்த சதி சொல்கிறது. நம்ம தமிழ் அகத்தில் இப்படியெல்லாம் காட்சியே கிடையாது, எல்லை மீறுவது கிடையாது. அண்மையில் சில ஆண்டுகளுக்கு முன்னே அஜித் தானே ஒரு படம் வந்துச்சு, வாலி. அண்ணன் தம்பி, அண்ணன் மனைவி இல்லை தம்பி மனைவி, அண்ணன் பார்க்க ஆசைப்படுகிறான் இல்லையா, விபரீதமாக பார்க்க. இது மாதிரி நம்ம சங்க இலக்கியத்தில் கிடையாது. ஆனால் காதா சப்த சதியில் இருக்கு. தம்பி அண்ணன் மனைவியை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கும் போதெல்லாம், தன்னை அவன் பார்க்கும் போதெல்லாம் இந்த அண்ணி என்ன செய்கிறாள்னா, அப்படி முகத்தை திருப்பி சுவரில் இருக்கிற ஒரு ஓவியத்தை பார்க்கிறாள். அந்த ஓவியம் ராமனும் இலக்குவனும் சீதையும் காட்டுக்கு செல்லுகிற காட்சியை காட்டுகிறது. நீ இந்த மாதிரி தம்பியா இரு, இப்படி இருக்கிற மாதிரி இருக்காதே என்று சொல்லாமல் சொல்லுகிறாளாம். இந்த வரம்பு மீறிய ஒழுக்கம் இருக்குல்ல, இல்லாமல் இருக்காது சமூகத்தில். தினத்தந்தியை திறந்து பார்த்தா
நம்ம தமிழ் சமூகத்தின் எல்லா அலங்கோலமும் தெரிகிறது. ஆனால் எதை இலக்கியமாக கொடுக்க வேண்டும், எதை தணிக்கை செய்ய வேண்டும், இருக்கிறதெல்லாம் காட்டிடக்கூடாது. இலக்கியம் எதை காட்டணுமோ அதைத்தான் காட்டணுங்கிற தெளிவு நம்முடைய சங்க புலவர்களுக்கு, புலவர்களின் படைப்புகளை தொகுத்த மன்னனுக்கு, புலவர்களுக்கு இருந்தது. அப்போ காதா சப்தசதி இந்திய பரப்பில் நம்ம அக இலக்கியத்தோட ஒரு இலக்கியம் ஒப்பிட்டு பார்த்தா நம்ம எங்கே உயர்ந்து நிற்கிறோன்னு தெரிகிறது. அதுபோலத்தான் நம்முடைய கமலக்கண்ணன் மொழிபெயர்ப்பால் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த நூல் இருக்கு இல்லையா, இது ஒரு ஏறத்தாழ 6 நூற்றாண்டு அக இலக்கியத்தின் பல பாடல்களை கொண்டு இருக்கிறது. இதற்கு முன்பே மனோன்மணி சண்முகதாஸ் மொழிபெயர்த்த, இதுக்கும் முந்தையது மன்யோசுன்னு அந்த பாடல்களும் இருக்கின்றன. இவையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிதை கலையில் அழகாக இருக்குது, ஆழமான பொருள் இருக்குது, மனித உணர்வுகளை காட்டுகிறது. இந்த கமலக்கண்ணனின் மொழிபெயர்ப்பால், அந்த காலத்தில் ஜெகநாத ராஜாவோட மொழிபெயர்ப்பால் நமக்கு காதா சப்தசதி கிடைத்தது. அதனால் என்ன தெரிகிறது, சங்க இலக்கியத்தை போலவே அகத்தை பேசினாலும் பிராகிருத இலக்கியம் நம்ம சங்க இலக்கியத்தின் உச்சத்துக்கு பக்கத்தில் கூட வர முடியவில்லை என்கிற உண்மை புரிகிறது. அதை போலவே ஜப்பானிய இலக்கியத்தில் திளைக்கலாம், மகிழலாம், அவர்கள் பண்பாட்டை அறியலாம். ஆனால் நம்முடைய செம்மாந்த பழந்தமிழ் தொட்ட உயரம் இருக்குல்ல, அதை எந்த உலக இலக்கியமும் தொட முடியாது என்கிற உண்மையை இந்த மொழிபெயர்ப்பு நமக்கு உறுதி செய்கிறது. இந்த மொழிபெயர்ப்பால் 2 பயன். ஒன்று, ஜப்பான் மொழியின் ஒரு இலக்கிய தொகுதியை நாம் பயின்று மகிழுகிறோம், திளைத்து மகிழுகிறோம். அதே நேரத்தில் இத்தகைய மொழிபெயர்ப்புகளின் வருகை எதை உறுதிப்படுத்துகிறது என்றால், வள்ளுவனுக்கு பக்கத்தில், சங்க புலவனுக்கு பக்கத்தில் எந்த புலவனும் வந்துவிட முடியாது என்கிற உண்மையை உறுதிப்படுத்துகிறது. ஆழமாக தான் இருக்கு, அழகாக தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு குறுந்தொகையின் உயரத்துக்கு, நற்றிணையின் உயரத்துக்கு உலக இலக்கியம் வர முடியாதுங்கிற உண்மை தெளிவாகிறது. ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மொழிபெயர்ப்புகள் நமக்கு 2 வகைகளிலும் பயன் செய்கிறது. உலக இலக்கிய பேழையில் ஒரு தட்டை நாம் அறிந்து கொள்கிறோம், அதே நேரத்தில் நம்ம தட்டு தான் கனத்தால் கீழே இறங்கி வெயிட்டாக இருக்குங்கிற உண்மையை உணர்ந்து கொள்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், மொழிபெயர்ப்பு எவ்வளோ பெரிய உச்சங்களை தொற்றுக்கு என்பதற்கு ஒரு சான்று. நம்ம இந்தியாவில் மும்பையில் ஒரு எழுத்தாளர் வாழுகிறார், இப்போதும் வாழுகிறார். அவருக்கு தாய்மொழி இந்தி. அவர் ஒரு புதினம் படைத்திருக்கிறார், நாவல் எழுதியிருக்கார். எல்லாரும் கேட்டாங்க, இந்த நாவல் இந்த காதலை, ஆணுக்கும் பெண்ணுக்குமான அற்புதமான அக உணர்வை அழகாக வெளிப்படுத்துகிறது, அதை விட அந்த நாவலுக்கு புதினத்துக்கு நீங்கள் வைத்திருக்கிற தலைப்பு ரொம்ப ஆழமாக நுட்பமாக இருக்குது, எப்படி வச்சிங்க என்று கேட்டார்கள். அவர் பதில் சொன்னார், இந்த பெருமையெல்லாம் எனக்கு உரியதில்லை, இந்த பாராட்டெல்லாம் எனக்கு சேராது. நான் வாழுகிற இந்தியாவில் ஒரு கடைக்கோடியில் ஒரு பகுதி இருக்கிறது, அதில் 2000 ஆண்டுக்கு முன்னே தன் பெயரை கூட சொல்லாமல் ஒரு புலவன் எழுதிய ஒரு பாட்டின் ஒரு வரியைத்தான் நான் மொழிபெயர்ப்பின் வாயிலாக இந்த நூலுக்கு தலைப்பாக வைத்திருக்கிறேன்னு சொன்னார். அந்த புத்தகத்துக்கு நீங்கள் கூகுளில் அடித்து பார்க்கலாம். உலக புகழ்பெற்ற பல விருதுகளை பெற்ற இந்திய தாய்மொழியாக கொண்ட எழுத்தாளர், அவர் பேர் விக்ரம் சந்திரா, விக்ரம் சேத்தில். அவர் எழுதிய நாவலுக்கு தலைப்பு என்ன தெரியுமா? ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின். என்னது? யாயும் நியாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல, செம்புல பெயல் நீர், ரெட் எர்த் அண்ட் போரிங். ஒரு ஏகே ராமானுஜம் மொழிபெயர்ப்பின் ஒரு வரி உலக அளவில் பல இன்றைய இளைஞர்களை, இளம் பெண்களை ஈர்க்குதுன்னா தலைப்பால் நம்ம சங்க இலக்கியத்தோட ஆழம் எவ்வளவு, அதை உறுதி செய்ய இந்த மாதிரியான முயற்சிகள், மொழிபெயர்ப்புகள் நமக்கு முக்கியம். நாம் எந்த உயரத்தில் இருக்கோம், நாம் எந்த ஆழத்தில் இருக்கோம். வெறும் ஒரு பிற மொழியின் மொழிபெயர்ப்பு என்பது இன்னொரு மொழி இலக்கியத்தை சுவைப்பதற்காக மட்டும் இல்லை, நம்ம உயரிய இடத்தை உறுதிப்படுத்த அந்த பெரும் பணியை நம்முடைய கமலக்கண்ணன் ஆற்றியிருக்கார். இந்த மொழிபெயர்ப்பு எவ்வளவு கடினமானது என்பதற்கு ஒரு நிகழ்வு ஒன்று உண்டு. திருக்குறளில் மிகவும் நுட்பமான பகுதி காமத்துப்பால் தான். வள்ளுவன் திளைத்து திளைத்து ரசித்து ரசித்து எழுதிய பகுதி.
அதில் ஒரு குறள், மலரினும் மெல்லிது காமம், கேள்விப்பட்டிருப்பீங்க. மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார். தலைப்பட்டிருக்கீங்க, அழகு. மலரினும் மெல்லிது காமம், சிலரதன் செவ்வி தலைப்படுவார். இதை அந்த காலத்தில் 100 ஆண்டுக்கு முன்னே ஒரு தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் 3லையும் பெரிய இந்த ஜாம்பவான்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய வல்லாளர் ஒருவர் மொழிபெயர்க்க முயற்சி பண்ணாராம் இந்த திருக்குறளை முழுவதையும். பல பாடல்களை மொழிபெயர்த்துக்கிட்டு வந்தாராம். இந்த திருக்குறள் பல பாடல்களும் அவருக்கு சவாலாக இருந்திருக்கு. ஒரு திருக்குறளை மொழிபெயர்க்கிறார். இந்த குறளுக்கு வர்றார், மலரினும் மெல்லிது. மெல்லிது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, மெல்லிது மென்மையானது. இதை எப்படி மொழிபெயர்க்கலாம்? மெல்லிது மென்மையானதுங்கிறதுக்கு என்ன சொல்ல போடலான்னு அவர் சிந்திக்கிறார். என்ன போடலாம்? சாஃப்டாக, நம்ம சாஃப்ட்னு போடலாமா? சாஃப்ட்டுன்னு போட்டார். கொஞ்ச நேரம் யோசித்தார், திருப்தியாக இல்லை, தூக்கி வெளியில் போட்டார். அடுத்து என்ன போடலாம்? டெண்டர்னு ஒரு சொல் போடலாமா? போட்டார். ஆஹா, அதை விட இதை நுட்பமாக இருக்குது என்று அதை வைத்து கொண்டார். சில நொடிகள் ஆச்சு, இல்லை வள்ளுவருடைய மெல்லிதுக்கு ஈடாக இல்லைன்னு தூக்கி வெளில போட்டார். அடுத்து என்ன போடலாம்? நீங்களே சொல்லலாமே. டெலிகேட்னு ஒன்று இருக்கா, அதை போட்டு பார்த்தாரு, அதுவும் திருப்தியாக இல்லை, தூக்கி வெளில போட்டார். ஷட்டில்ங்கிற ஒரு சொல் திடீர்னு அவருக்கு தோன்றியது, SUBTLE, அதை போட்டு பார்த்தாரு, அடாடா அருமை அப்படின்னு நினச்சார், இதையே வச்சுக்கலான்னு. அதுவும் சில நொடிகளில் நிறைவு தரல, தூக்கி வெளில போட்டார். மலரினும் மெல்லிது காமம், மெல்லிதுக்கு கடைசியாக ஒரு சொல் கண்டுபிடிச்சார். கமலக்கண்ணனும் அந்த மாதிரி நிறைய அதில் செய்திருக்கிறார். மெல்லிது அவர் கடைசியாக கண்டுபிடிச்சு போட்ட சொல்லின் ஸ்பெல்லிங்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். MELLITHU, MELLITHU. அதாவது வள்ளுவனின் கருத்தை மொழிபெயர்க்கிறது மட்டும் கடினம் இல்லையா, அந்த சொல்லின் அழக, சொல்லின் ஆழத்தை மொழிபெயர்க்கிறது கடினம். அதனால தான் என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை ஈரோடு தமிழன்பன் அவர்கள் சொன்னார்கள், வள்ளுவனின் ஒரு சீருக்கும் மறு சீருக்கும் இடையில உள்ள இடைவெளியில் 7 கடலை 7 வானத்தை கொண்டு வந்து நிரப்பலாம்னு எழுதினார். எவ்வளவு நுட்பம் நினச்சி பாருங்கள். வள்ளுவன் அதனால தான் மிகப்பெரியவனாக உலக அளவில் காட்சி தருகிறான். அப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பு கலையில் ஒரு மிகப்பெரிய சாதனையை, கடினமான மொழிபெயர்ப்பு கலையில் மிகப்பெரிய சாதனையை இந்த நூலால் கமலக்கண்ணன் சாதித்திருக்கிறார். இது ஒரு சாதனை. சாதனைக்கு நடுவில் அவற்றை இருக்கிற ஒரு அடக்கம், நேர்மை எனக்கு மிகப்பெரிய வியப்பை தந்தது. என்னன்னா, 100ஐயும் வெண்பாவாக எழுதியிருக்கார், தலை தட்டாத வெண்பாவாக எழுதியிருக்கார், ஒரு பெரிய சிறப்பு. ஆனால் இந்த என்னிட்ட தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே என்னிட்ட தான் 20க்கு மேலே முனைவர் யாப்பியல்ல ஆய்வு பட்டம் பெற்றவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு வரலாற்றில் வேறு எந்த பேராசிரியர்த்தையும் 21 முனைவர் பட்ட ஆய்வு தமிழ் யாப்பில் செய்தவங்க கிடையாது, ஒரே துறையில். அந்த நுட்பங்களெல்லாம் எளிதாக தெரியுங்கிறதுனால நான் அவரிடத்துல ஜப்பானில் தாகூருடைய சிலையை பார்க்க ஒரு மாலை நேரம் 2 பேரும் போயிட்டுருக்கோம். அப்போ அவர் பாடல்களெல்லாம் சொல்லிட்டு வந்தார். நான் மெல்ல சொன்னேன், ஏன்னா இவ்வளவு பெரிய முயற்சியை செய்திருக்கார். ஒரு பெரிய முயற்சியில் ஒரு சிறிய குறையை எளிதாக சொல்லிடலாம், அப்படி நாம் அவரை இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு நான் மெல்ல சொன்னேன். 4 சீர் கொண்ட ஒரு அடியில் முதல் சீரிலும் 3ஆம் சீரிலும் மோனை அமைந்தால் அந்த வெண்பா சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய மரபு. 2 அடிக்கு ஓர் எதுகை அமைந்தால் சிறப்பாக இருக்கும், அடி எதுகை அமைந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய மரபுன்னு சொன்னேன். நான் சொல்லிட்டேன், அதை விட்டுட்டேன். ஆனால் அதை அப்படியே அவர் கடந்து போயிருக்கலாம். எவ்வளவு நேர்மை, எவ்வளவு உண்மை, எவ்வளவு அடக்கம்னா இந்த முன்னுரையில் அதை குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கார். பல பேர் என்ன சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சின்ன இன்னும் இப்படி இருக்கலாம்னு சொன்னால் அதை மறைச்சிட்டு போடுவாங்க. ஆனால் இதை எழுதியே இருக்க தேவையில்லை, அதை முன்னுரையில் எழுதி இந்த மாதிரி பேராசிரியர் சொன்னார். அதையும் மீறி இயல்பாகவே சில இடங்களில் வந்திருக்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் மொழிங்கிறது பையிலத்தானே வசப்படும் என்று அந்த உயரத்தில் இருந்தாலும் அடக்கத்தில் இருக்கார் பாருங்கள். இது எல்லாருக்கும் வராத, எல்லா நூலாசிரியருக்கும் எல்லா மொழிபெயர்ப்பாளருக்கும் வராத உயரிய பண்பு. இந்த பண்பு இந்த சிறந்த நூலை மட்டும் இல்லை, இன்னும் எதிர்காலத்தில் மிகச்சிறந்த நூல்களையும் இவரை உருவாக்கி உயரத்தில் கொண்டு வந்து வைக்கும் என்பதற்கு சான்று. இந்த ஜப்பானிய கவிதையில் 1-2 கவிதைகளை மட்டும் சொல்கிறேன்.
நம்முடைய மரபோட சங்க இலக்கியத்தோட மட்டும் இல்லை, பிற்காலத்தில் வந்த வள்ளுவனோட மட்டும் இல்லை, முத்தொள்ளாயிரம் போன்ற நூல்களோடு சிந்திச்சு பார்க்குற அளவுக்கு இந்த பாடல்கள் இருக்கு. பழமைக்கு மட்டும் இல்லை, தாகூரோட கீதாஞ்சலியோடலாம் இணைச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது. பாரதியோட பாடல்களோடலாம் இணைச்சி பார்க்குற அளவுக்கு இந்த மூல இலக்கியத்தின் பாடல்கள் அமைந்திருக்கின்றன. ஒரு தலைவன் சொல்லுகிறான், உன்னையே நினைத்து கொண்டிருக்கிறேன், உன்னை சந்திக்கவே முடியறதில்லை, நீ கனவிலாவது என்னோடு வந்து இரு என்று சொல்லுகிறான், ஏங்குகிறான். முத்தொள்ளாயிரத்தில் ஒரு பாட்டு, இங்கே தலைவன் தலைவியை நோக்கி வந்து இரு, கனவுலையாவது வந்து இருக்கான். முத்தொள்ளாயிரத்தில் கனவிலேயே தலைவன் வந்து விடுகிறான். தலைவி கனவில் வந்துட்டா என்ன ஆபத்து? இதுக்கு நேராக நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். தலைவி படுத்து உறங்குகிறாள், கனவில் தலைவன் வந்து விடுகிறான், மன்னன் வந்து விடுகிறான். நீண்ட நாள் பிரிவுக்கு பிறகு வந்தவன் கையை பற்றுகிறான். அடடா, தலைவன் வந்தான், வந்தது மட்டுமல்ல, மென்மையாக இதமாக, அதே நேரம் அந்த பிரிவை உணர்த்துகிற வகையில் அழுத்தமாக கையை பற்றிவிட்டானே என்று அவள் உண்மையிலேயே நடக்கிறது என்று படுத்து தூங்கி கொண்டிருந்தவள் எழுந்து விடுகிறாள். கடைசியில் சொல்லுகிறாள், ஐயோ, நான் கனவில் கைப்பிடிப்பதை கூட இழந்து விட்டேனே என்று. ஆனால் இங்கே எப்படி இருக்கு? கனவுலையாவது வா சேருவோம்னு அந்த ஆண் பெண் மாற்றத்தோடு இருக்கு. தமிழோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கிற பல கூறுகள் இருக்கு. ஒரு புலவன் ஒரு கோயிலுக்கு செல்லுகிறான். செம்பட்டு இழைகளாலான உடையை காணிக்கையாக கொண்டு செலுத்துவது அந்த மரபாம், அந்த கோயிலுக்கு செல்பவர்களின் மரபாம். ஆனால் இவனால் அந்த கோயிலுக்கு, இறைவனுக்கு, தெய்வ சன்னிதானத்துக்கு செம்பட்டு இழையாலான ஆடையை கொண்டு சென்று காணிக்கையாக்க முடியவில்லையாம். போகிற வழியில் கிடைத்த மேப்பிள் செம்மையான மேப்பிள் செடியின் மரத்தின் இலைகளை கொண்டு போய் காணிக்கையாக்குகிறான். காணிக்கை ஆக்க வேண்டியது செம்பட்டு ஆடை, காணிக்கையாக்குவது என்ன? வெறும் செம்மையான இலை. ஆனால் அந்த கவிதை சொல்லுகிறது, அதை விட இதுதானே மேன்மையானது. உள்ளன்போடு நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்பது தாய்மானவர் பாட்டு. திருமூலரும் தாய்மானவரும் பாரதியும் எந்த தாகூரும் கீதாஞ்சலியில் அதுதான், எது கடவுள், கடவுளை எப்படி வழிபடுவது என்பதை காட்டிய பாடல்கள் கீதாஞ்சலியின் பாடல்கள். அது ஈட்ஸுடைய, தாகூருக்கே ஆங்கிலம் தெரியும்னாலும் ஏட்ஸுடைய மொழிபெயர்ப்பால் அது நோபல் பரிசுக்கு சென்றது. ஆனால் அதற்கான பல அடிப்படைகள் நம்முடைய திருமூலரிடம் இருக்கிறது, நம்முடைய தாய்மானவற்று இருக்குது. அவையெல்லாம் இந்த இலக்கியத்திலும் பார்க்கிறோம். ஒரு தமிழ் இலக்கிய பரப்பு முழுவதையும் ஜப்பானிய இலக்கிய இந்த தொகுதியோடு நாம் ஒப்பிட முடியும். இந்த தொகுதியோடு மட்டுமில்லை, எல்லா தொகுதிகளோடும் ஒப்பிட முடியும். ஆனால் ஒப்பிடுவதால் இத்தகைய மொழிபெயர்ப்புகளால் கிடைக்கிற மிகப்பெரிய நன்மை, லாபம், பெருபேறு பயன் என்றால் உலக அரங்கத்தில் தமிழ் மொழியின் இடம் உயரத்தில் தான் இருக்கிறது, இன்னும் உயரத்தில் தான் இருக்கிறது என்பதை இத்தகைய மொழிபெயர்ப்பு முயற்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இப்படிப்பட்ட முயற்சிகள் உலக இலக்கியத்தின் ஒரு தொகுதியை பயில மட்டுமல்ல, நம்முடைய இடம் உலக இலக்கியத்தில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து உறுதிப்படுத்திக் கொள்ளவும் உதவுகின்றது. அந்த வகையிலே 2 நிலைகளில் இந்த நூல் மிக முக்கியமான நூல். பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னது போல, தமிழில் வருகிற ஒவ்வொரு கவிதை மொழிபெயர்ப்பு நூலும் இதுபோல விரிந்த ஒரு வரலாற்று ஆராய்ச்சி குறிப்போடு இருந்தால், கவிதையை உணர்ந்து கொள்ளுகிற முறையில் அமைந்திருந்தால் நாம் பெறுகிற இன்பம், அனுபவம், திளைப்பு மிகுதியாக இருக்கும். இதுக்கு முன்னே வந்த இலக்கியங்களில் இந்த அளவு விரிவாக அந்த சூழலை, வரலாற்றை பதிவு செய்வது போல மொழிபெயர்ப்பு முயற்சிகள் அமையவில்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், அந்த காலத்தில் ஜப்பானிய அரசவையில் கவிதை போட்டிகள் நடக்குமா. அந்த கவிதை போட்டியில் அந்த பக்கம் ஆண் புலவர், இந்த பக்கம் பெண் புலவர். அப்படி போட்டி நடந்து ஒரு கவிதையை சொல்வார்களாம், அதற்கு எதிர்நிலையில் இன்னொரு கவிதையை விடை போல கவிதை சொல்ல வேண்டுமாம். அப்படி சொல்லும்போது ஒரு காதல் கவிதை, அந்த பக்கம் இருப்பவர் 29 வயது இளைஞர், இந்த பக்கம் இருப்பவருக்கு என்ன வயது? 70-72 வயது மூதாட்டி. ஆனால் அந்த
கவிதை சொல்லுகிற போட்டியிலே வெற்றி பெற்றது யாராம்? அந்த துடிப்போடு இருக்கிற 29 வயது இளைஞன் இல்லை, இந்த 72 வயது மூதாட்டியா. அந்த கவிதையெல்லாம் அழகாக இந்த சூழலை, வரலாற்றை, பின்புலத்தை பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னது போல இந்த கவிதையை உணர்ந்து கொள்வது கடினம். ஜப்பான் மொழியே படித்தாதான், அவர் படித்தது போல் படித்தாதான் உண்மையாக விளைவிக்க முடியும். ஆனால் படிக்காத நம்ம அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இலகுவாக்கி கொடுத்துருக்கிறார். மனோன்மணி சண்முகதாஸ் மொழிபெயர்த்த போதும் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஜப்பானிய சொல்ல போட்டு தமிழாக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அப்படியும் புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்போ அவங்க ஒரு செய்தி கூடுதலாக சொல்லியிருப்பாங்க, சங்க இலக்கிய புலமை இருந்தால், பழந்தமிழ் புலமை இருந்தால் ஜப்பானிய இலக்கியத்தை நாம மொழிபெயர்க்கிறது மட்டும் இல்லை, மற்ற மொழிக்காரங்க மொழிபெயர்க்கிறதும் எளிதாக இருக்கும்னு இருக்காங்க. அப்போ சங்க இலக்கியத்துடைய ஒவ்வொரு அந்த திணை அமைப்பு செய்திகளும் ஒரு பெரிய திறவுகோல் போல கீ மாதிரி இருக்குங்கிறத மனோன்மணி சண்முகதாஸ் சொல்லியிருக்காங்க. அவ்வளவு கடினமான பாடல்களை ஒரு வரலாற்று பின்புலம், கவிதையியல் நோக்கில் பின்புலம், பாடல் வடிவத்தில் மொழிபெயர்ப்பு, பாடலோட பொருள் என்ன என்கிற ஒரு சுருக்கமான விளக்கம் இப்படி கொடுத்து, மிக விரிவான ஆராய்ச்சி முன்னுரையை முன்னாடி கொடுத்து, பின்னாடி ஹைக்கூ வளர்ந்த வரலாற்றை அற்புதமாக கொடுத்துருக்கார். ஹைக்கூ இன்னைக்கு உலகம் முழுக்க போயிருக்கு. எந்த கூட்டத்துக்கு போனாலும் நான் முதல்ல இளையவர்களை பார்த்து சொல்கிறது, இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் என்று சொல்லுகிற அமுதபாரதியின் ஹைக்கூவை அப்படி சொல்கிறோம்ல. ஆனால் அந்த ஹைக்கூ இன்றைக்கு பிறந்த இடத்தில் அந்த மேன்மையான இடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் சொல்லியிருக்கார், நுட்பமாக சொல்லியிருக்கார். இந்த நூலை படித்தால் ஒரு இலக்கியத்தின் மொழிபெயர்ப்பு மட்டும் நமக்குள்ளே இறங்கலை, ஒரு பண்பாடு, ஒரு வரலாறு. அதாவது இன்னும் வியப்பு என்னன்னா, நம்ம சங்க புலவர்களோட இன்னொரு நிலையை ஒப்பிடலாம். மன்னர்களும் கவிதை படைச்சிருக்காங்க, எளியவர்களும் கவிதை படைச்சிருக்காங்க. நம்ம இங்கே கவியரசு, கவிராஜன், கவிப்பேரரசெல்லாம் சொல்கிறோம். அங்கே பேரரசர்கள் கவிதை படைத்திருக்காங்க. பல பேரரசர்கள் கவிதை படைத்தவர்கள் இருந்திருக்காங்க. பேரரசர்கள் மட்டுமில்லை, சேடி பெண்கள் என்று சொல்கிற எளிய பணிப்பெண்கள் 31 கவிதை படைத்திருக்கிறாங்கன்னு எழுதுகிறார். அது ஒரு பாருங்க, ஒரு வேலைக்கார பெண், அண்ணா வேலைக்காரின்னு எழுதினார். ஒரு வேலைக்கார பெண் எழுதிய கவிதை 31 கவிதை 1000 ஆண்டை கடந்து நின்று கொண்டிருக்கிறதுன்னா, அப்படி ஒரு பெரிய வரலாற்றை உள்ளடக்கிய இது ஒரு மொழிபெயர்ப்பு மட்டும் இல்லை, ஒரு அறிமுக நூல் மட்டும் இல்லை, ஆழமான அறிமுக நூல், பல ஆராய்ச்சி கூறுகளை உள்ளடக்கிய நூல். இன்னொரு வகையில் தமிழ் ஜப்பானிய உறவு வரலாற்றில் இலக்கிய நிலையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு பயணப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான நூல் இந்த நூல். நான் முன்பே குறிப்பிட்டேன், தமிழுக்கு இந்த நூல் ஒரு விருது. எப்படிப்பட்ட விருது போன்ற நூலை படைத்த இந்த நூலாசிரியருக்கு எதிர்காலத்தில் இந்த நூலுக்காக பல விருதுகள் கிடைக்கின்ற காட்சியை நான் இப்பொழுதே காண்கிறேன். உங்கள் அத்தனை பேர் சார்பாக, நம்முடைய மூத்த அறிஞர் ஐயா ஜெயரஞ்சன் அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை உரித்தாக்கி நிறைவு செய்கிறேன். காரணம், மிக நீண்ட நாட்களுக்கு பிறகாக நான் என்னுடைய தமிழாசிரியருடைய அந்த தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு பேச்சாற்றலை, அதை தாண்டி ஆழமாய் ரொம்ப அழுத்தமாய் கருத்துக்களை எடுத்து உரைக்கும் போது சில மேற்கோள்கள் நம்மையே உருக்கி காட்டுகின்ற அளவுக்கு ரொம்ப அழகாக பேசிவிட்டு சென்றிருக்கிறார். ஐயாவினுடைய அந்த இனிக்க பேசிய தமிழுக்கே ஒரு பெரிய கரவொலியை கொடுத்துடலாம்.